அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வரக்கூடிய ஜூன் ஓகேங்களா 30ஆம் தேதி வரைக்கும் தான் செல்லுபடியாகும் என்று தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ நம்ம என்ன செஞ்சா இந்த ரேஷன் கடைகளை மீண்டும் நம்ம புதுப்பிச்சுக்க முடியும், ஸோ என்ன ரீசனுக்காக வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான 3 அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைகளை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்திலிருந்து உதவித்தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உதவித்தொகையை நாம் எப்படி வாங்குறது, இது 2வது அப்டேட். 3வது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஓகேங்களா, பாதி பேர் தான் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மீதி இன்னும் நிறைய மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக அப்ளை பண்றதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுக்காலையும் முகாம்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த முகாம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடுத்த மாதமே 2வது மாதமே உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை 3மான முக்கியமான அப்டேட் பத்தியும் தெளிவா துல்லியமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் வீடியோ ஸ்கீம்ஸ், கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடணும், வந்து சேரணும் நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை தட்டி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடைஞ்சிரும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எதனால ரிஜெக்ட் ஆக போகுதுன்றத நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் ஒவ்வொன்றா வாசிச்சு காமிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணத்திற்காக இந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய 2025 டு 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேல கோடி வந்து பாத்தீங்கன்னாக்க 45,600 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல. சரிங்களா? அதுல நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டது. அதுல ஒரு தீர்மானமாக இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஓகேங்களா, சோ புதுப்பிக்க வேண்டும், அதாவது அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானங்கள் போடப்பட்டது. அது என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆனவங்க, அங்கேயே குடியுரிமை ஓகேங்களா, அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் பேர் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இருக்கும் ரேஷன் கார்டுல. இது ஒரு தவறு. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இறந்து போனவர்களுடைய பெயர்களை வந்து நீக்காமலேயே அவங்களுக்கும் சேர்த்து வந்து அரிசி வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது 2வது தப்பு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அதிதீவிரமாக எடுத்திருக்கிறாங்க. சோ அதற்காக என்ன பண்றாங்க இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 30க்குள்ள ஓகேங்களா, வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ மற்றும் பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் கட்டாயம் ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், கைரேகை பதிவு செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்க வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த மொபைல் நம்பர் அப்டேட், ஆதார் அப்டேட், கைரேகை அப்டேட் ஓகேங்களா பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் எதுவுமே செல்லாது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா?
ஸோ நீங்க இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்கன்னு சொல்றதுக்காக வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். அதே மாரி நீங்க ஆதார் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்க உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ அடுத்ததான் வந்து கைரேகை எதற்காக பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி குடும்பத்தில இப்போ ஒரு குடும்பத்தில வந்து 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 பேருமே கண்டிப்பா பதிவு செய்யணும். ஓகேங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில குடும்பத் தலைவர் இருப்பீங்க. அவங்க மட்டும் பதிவு செஞ்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த அப்டேட்ல வந்து இப்போ ஒரு குடும்பத்தில 5 பேர் இருக்கீங்க. அந்த அட்டையில 5 பேரோட இருக்கு அப்படின்னா, 5 பேரும் கண்டிப்பாக கட்டாயம் நீங்க பதிவு செய்தே ஆக வேண்டும். கைரேகை பதிவு செஞ்சே ஆக வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல். இது எல்லாமே நீங்க செய்யல, வரக்கூடிய ஜூன் 30க்குள்ள செய்யலன்னா, உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடி தீவிரமாக முடிவெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு முதல் அப்டேட். அடுத்தது 2வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஓகேங்களா? ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி முதல் அ இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்கள தவிர்த்து ஓகேங்களா? இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் சேர்த்து ஓகேங்களா? அவங்களுக்குமே இந்த அ மாதம் ரூபாய் 4,000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு எடுத்திருக்காங்க. அதிரடி முடிவாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 4,000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது 2வது அப்டேட். அடுத்ததான் 3வது தான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தெரியும் இப்போ மாதம் மாதம் மகளிர் உரிமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் மாதம் ரூ. 1,000 வந்து பெற்று மகிழ்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க குடும்ப தலைவிகள். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 புள்ளி ஓகேங்களா 8 சாரி 1,43 கோடி பேரு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மகளிர் உரிமை தொகையில. மீதி இருக்கிற 1,83% குடும்ப தலைவிகள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வாங்காமலேயே வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஒரு பொன்னான வாய்ப்பாக வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அதிரடியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு தாலுகாவிலயும் வந்து பல முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். மீண்டும் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மீண்டும் தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் மாதம் மாதம் ரூ. 1,000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிரடியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? சோ ஓகே இதுதான் 3 முக்கியமான அப்டேட். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்கான்றத தெளிவா உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். சோ உங்களுக்கு என்னென்ன புரியுதுன்றதையும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்து அதை மாதந்தோறும் பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால் ஜூன் 30 2025ஆம் தேதிக்குள் இகேஒய்சி செயல்முறையை முடிப்பது மிகவும் முக்கியம் ஓகேங்களா? ஸோ அதாவது இகேஒய்சி ஓகேங்களா? அந்த ஆதார் அப்டேட் கைரேகை அப்டேட் மொபைல் நம்பர் அப்டேட் இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த காலக்கெடுவிற்குள் இகேஒய்சியை முடிக்க தவறினால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதுடன் நீங்கள் பெற்று வரும் மானிய விலையிலான அல்லது இலவச ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும். ஒருவேளை நீங்க ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து எந்த விதமான அப்டேட்டும் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அரிசி, கோதுமை எல்லாமே அரிசி ரேஷன் பொருட்கள்லாம் வாங்குவீங்க இல்லையா? அது எதுவுமே உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. வழங்கப்பட மாட்டாது. உங்களுடைய ரேஷன் கார்டே ரத்து ஆயிடும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அடுத்து ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தவும், ஊழலை ஒழிப்பதுமே இந்த கேஒய்சியின் முக்கியத்துவம் நோக்கம் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெல்கம். இன்னைக்கான அப்டேட் ஸ்கீம் இதுதான். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.